ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மெர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக சாண்டா கிளாஸ் லைட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்மளுக்கு 2 பலூன் வேணும். அந்த 2 பலூனும் ஊதணும். ஒன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், இன்னொரு பலூன் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சைஸ் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி ஊதிக்கணும். அந்த பலூன் ரவுண்டாக வராமல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சுற்றும் போது அது ரவுண்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நிறைய சிங்கிள் ஸ்டிக் செஞ்சு அதை நல்லா பட்டையாக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபுல்லாக கம் போட்டணும். அதுக்கப்புறமா இந்த பலூன்லேயே அப்படியே சுற்றணும். ஒரு ஸ்டிக் சுற்றினதுக்கப்புறமா அந்த ஸ்டிக் சுற்றி முடிக்கும் போது அதில் கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது கூட இன்னொரு ஸ்டிக்கை ஜாயின் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தொடர்ந்து நாம் இந்த சிங்கிள் ஸ்டிக் எல்லாத்தையும் இந்த பலூனில் அப்படியே சுற்றி விடணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றணும். அப்போ தான் நம்ம சுற்றுறது பால் மாதிரி ரவுண்டாக வரும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா பலூன் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றுங்க. ஸ்டிக்கு சுற்றும் போது ரொம்ப பக்கத்தில் எல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி சுற்றாதீங்க. ஒவ்வொரு ஸ்டிக்குக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் நம்ம லைட் உள்ளே செட் பண்ணும்போது அந்த லைட் அந்த கேப்பில் தான் நம்மளுக்கு வெளியே தெரியும். அதனால் ஸ்டிக் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி சுற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதே சமயம் அந்த ஸ்டிக் நல்லா பால் மாதிரி இருக்கணும். ஸ்டிக்கு சுற்றி முடித்ததுக்கப்புறமா இது நல்லா காய வைக்கணும். இப்போ நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பலூன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்னோடய லெஃப்ட் சைடு இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ரைட் சைடு இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த மாதிரி 2 பலூனில் ஸ்டிக் சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பின் வச்சு பலூனில் ஓட்டை போட்டிங்கன்னா அந்த பலூன் அப்படியே சுருங்கி சின்னதாக ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பலூனை நம்ம செஞ்சுருக்கிற அந்த பால்லேருந்து வெளியே எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கில் 2 பால் செஞ்சு வச்சாச்சு. அடுத்தது கேண்டில் மாதிரியே பிளாஸ்டிக்கில் எல்இடி லைட் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. இந்த லைட்லேயே நிறையா சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எனக்கு கிடைச்சது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி லைட்டு. நீங்கள் ஒயிட் கலர் மாதிரி லைட் வாங்கினாலும் நல்லாயிருக்கும். இப்போ அந்த லைட்டோட கீழ்ப்பக்கமாக கம் போட்டுட்டு அந்த லைட்டை சுற்றி சிங்கிள் ஸ்டிக் பட்டையாக்கி அதை ரவுண்டாக சுற்றணும். ஸ்டிக் ஃபுல்லாக கம் போட்டு சுற்றுங்க. அப்போ தான் அது கலையாமல் அப்படியே நல்லா நிற்கும். இந்த மாதிரி மொத்தம் 4 சிங்கிள் ஸ்டிக் சுற்றி ரெடி பண்ணிக்கோங்க. இது பொம்மைக்கு பேஸாக வைக்க போகிறோம். அதனால் பொம்மையோட சைஸ் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் ஸ்டிக் சுற்றி ரெடி பண்ணிக்கோங்க. சுற்றி வச்சது காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 2 பால் செஞ்சு வச்சுருக்கிறதுல அதில் பெருசாக இருக்கிறத எடுத்துட்டு அதில் ஒரு பக்கத்தில் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பேஸில் இது ஒட்ட வைக்கணும். முதல்ல நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த பாலை கம் போட்டு பேஸில் அந்த ரவுண்டு கீழே இருக்கிற மாதிரி ஒட்ட வைக்கணும். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ரவுண்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டணும். அப்போ தான் பொம்மை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பாலோட மேல் பக்கத்துலேயும் ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். நம்ம வச்சுருக்கிற அந்த லைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ரவுண்டாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம வச்சுருக்கிற அந்த லைட்டு நல்லா வெளிச்சமாக பொம்மையோட மேல் பக்கம் வரைக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி கட் பண்ணுறோம். இதில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கிற கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பீஸ்லையும் இதே மாதிரி ஒரு இடத்துல ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் கம் போட்டுட்டு செஞ்சு வச்சுருக்கிற அந்த 2 பாலையும் ஒட்ட வைக்கணும். எங்கே நம்ம ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறோமோ அந்த 2 ரவுண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒட்டணும். 2 பாலுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கோணையாக இல்லாத மாதிரி ஒட்டிக்கோங்க.
ஒட்டி முடித்ததுக்கப்புறமா கிரேப் பேப்பரில் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கீழே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலில் கம் போட்டு ஒட்டணும். சிங்கிள் பேப்பராக இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. டபுள் பேப்பராக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற லைட் வந்து வெளியே நல்லா தெரியாது. நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த லைட்டோட வெளிச்சம் வெளியே தெரியணுன்னா ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி பேப்பரை ஒட்டுங்க. அதாவது டிஷ்யூ பேப்பர், கிரேப் பேப்பர் இதெல்லாம் வந்து நல்லா லேஸாக இருக்கும். இதெல்லாம் ஒட்டும் போது தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த லைட்டோட வெளிச்சம் வெளியே தெரியும். இதில் மொத்தம் நான் 2 கம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபெவிகால், இன்னொன்று க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால்லையே நம்ம எல்லாமே செய்ய முடியும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் காயறதுக்கு. க்ளூகனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிரும். பெருசாக இருக்கிற பொருளெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்காக மட்டும் நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃபெவிகால்லையே நான் ஒட்டியிருக்கேன். அடுத்தது முகத்தில் முன்னாடி பக்கம் மட்டும் பிங்க் கலர் கிரேப் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கழுத்துலேயும் ஃப்ரண்ட்டோட சென்டர்லேயும் ஒயிட் கலர் கிரேப் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பெல்ட்டுக்காக ஒயிட் கலர் கிரேப் பேப்பர் ஒட்டிட்டு அது மேலே பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏன்னா பிளாக் கலர் பேப்பர் கிடைக்கல, அதனால் ஒயிட் கிரேப் பேப்பர் வச்சு நம்ம பிங்க் கலர் பேப்பர்லேருந்து ஃபுல்லாக பின்னாடி பக்கம் அப்படியே லைனாக சுற்றி ஒட்டணும். இது கிறிஸ்மஸ் தாத்தாவோட முடி. அடுத்தது தாடி கட் பண்ணி ஒட்டணும். கிரேப் பேப்பர் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு தாடி மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே க்ளூகன் வச்சு நம்ம செஞ்சுருக்கிற அந்த பொம்மையோட தலையோட கீழ் பக்கத்தில் ஒட்டணும். அடுத்தது பெல்ட்டுக்காக ஃபோம் ஷீட்டில் கோல்டு கலரில் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு சென்டர்லையும் ஸ்கொயராக ஒரு ஹோல் மாதிரி கட் பண்ணி அதையும் ஒட்டணும். பெல்ட்டுக்கு செஞ்சது சின்னதாக இருந்தனால மறுபடியும் கொஞ்சம் பெருசாக செஞ்சு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் கைக்காக ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ரவுண்டாக சுற்றிட்டு அதுக்கு மேலே கிரேப் பேப்பரில் ரெட் கலர் சுற்றிட்டு பார்டருக்காக ஒயிட் கலர் சுற்றிருக்கேன். அதையே லைட்டாக மேல் பக்கத்தில் மட்டும் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கையாக கம் போட்டு ஒட்டணும். கை உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. கீழே விட்ட மாதிரியோ இல்லை நேராக நீட்டிகிட்ருக்க மாதிரியோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தொப்பிக்காகவும் அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் கோன் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே கிரேப் பேப்பர் ஒட்டியிருக்கேன். தொப்பியோட மேல் பக்கத்துலேயும் ஒயிட் கிரேப் பேப்பரில் பால் மாதிரி செஞ்சு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு லைட் தொப்பிலையும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூஸ் பேப்பரில் சுற்றாமல் கிரேப் பேப்பரில் மட்டும் கோன் மாதிரி சுற்றிட்டு அதே கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம செஞ்சுருக்கிற தலையோட மேல் பக்கத்தில் ரவுண்டாக கட் பண்ணாமல் இருப்போம், அங்கே ரவுண்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் லைட் கீழேருந்து மேலே தொப்பி வரைக்கும் தெரியும். அடுத்தது கிரேப் பேப்பர்லேயே ஐப்ரோ கட் பண்ணிவிட்டு அதையை ஒட்டணும். அடுத்தது லிப்ஸுக்காக ரெட் கலர் கிரேப் பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஒட்டணும். அதுக்கப்புறமா மீசையும் கட் பண்ணி நம்ம லிப்ஸ் ஒட்டுனதுக்கு மேலே ஒட்டணும். மீசையோட சென்டரில் மட்டும் கொஞ்சமாக கம் போட்டு ஒட்டுறேன். ஏன்னா மீசை கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். முகத்தோடு ஒட்டி வச்சிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. பொம்மைக்கு வைக்கிற கண் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கும். அந்த கண்ணில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத எடுத்து அதை கம் போட்டு ஒட்டுறேன். கண் கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா பார்க்கறக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி கண் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு பேப்பரில் கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டலாம். எனக்கு இந்த கண் கிடச்சனால அது நான் ஒட்டியிருக்கேன். இந்த கண் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம எடுக்கும்போது ஆடும், அது பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை ஒட்டியிருக்கேன். அடுத்தது கையில் விரல் வைக்கிறதுக்காக நான் ஃபோம் ஷீட்டில் ஒயிட் கலரில் கையோட விரல் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் கையோட ஜாயின் பண்ணி ஒட்டுறேன். தாடி ஒட்டினதுக்கப்புறமா அந்த இடத்துல கொஞ்சம் முடி தேவைப்படுதான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக முடி தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி 2 சைட்லேயும் கம் போட்டு ஒட்டுறேன். மூக்குக்காக கிரேப் பேப்பர் பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதையே ரவுண்டாக பால் மாதிரி சுற்றிட்டு அதையே கம் போட்டு மீசைக்கு மேலே ஒட்டுறேன். அப்படியே தொப்பியையும் பாதி அளவுலேருந்து கீழே மடக்கி விட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாண்டா கிளாஸ் லைட் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த லைட் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த சாண்டா கிளாஸ் பொம்மையை நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் டைமில் காலையில் நைட்டு 2 டைமுமே டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். காலையில் ப்ளெயினாக அப்படியே வச்சு யூஸ் பண்ணனா ஈவினிங் நைட்டெல்லாம் வந்து நீங்கள் லைட் ஆன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த சாண்டா கிளாஸ் லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதில் முகம் உடம்புக்கு மட்டும்தான் லைட் தெரியும். உங்களுக்கு தொப்பிக்கும் லைட் தெரியணும்னா அதுக்கு எப்படி செய்யணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாண்டா கிளாஸ் லைட் செஞ்சு கிறிஸ்மஸ் டெக்கரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.